அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி சென்னை மாநகரத்தில் பொதுக்குழு கூட்டம் நடத்தினார். அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அதனுடைய உறுப்பினர்கள் உள்ள போய் நுழைவே அனுமதி இல்லையாமா. பவுன்சர்களை கேட்டு தான் உள்ள போகணுமாமா. இப்போ 2000 பேர் பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ள போறாங்க அப்படின்னா அதுக்கு மேற்பட்ட பவுன்சர்கள் வெளியில நிற்கிறாங்களாமா. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சுக்காரு, தன்னை ஒரு பெரிய ஆளுமையா காட்டிக்கணுங்க பவுன்சர்களை நிப்பாட்டிக்கிட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ள அனுமதிக்கலையாமா. அங்க இருக்கிறவங்களாம் ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க. என்னங்க, நாங்க ஒரு கவுன்சிலருக்கு வேலை செஞ்சிருக்கோம், ஒரு எம்எல்ஏக்கு வேலை செஞ்சிருக்கோம், எம்பிக்கு வேலை செஞ்சிருக்கோம், கட்சிக்காக நாங்க எவ்வளவோ ஒரு தியாகங்களை பண்ணியிருக்கோம். நாங்க இந்த அடையாள அட்டையை காமிச்சு எங்களால கூட்டத்துக்குள்ள போக முடியல. எல்லாரும் பவுன்சர்களே எங்களை மறைச்சுக்கிறாங்க. இப்போ பவுன்சர்களுக்கு எங்களுடைய வேலையை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும்? இவ்வளோ ஒரு கட்சிக்காரங்களை வழியில் நிப்பாட்டிக்கலாமே, இவங்க மறைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டிருக்காங்க. இதுல எப்படின்னா ஒவ்வொரு மாவட்டந்தோறும் இந்த அழைப்புதெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அப்பவுமே சொல்லி அனுப்பியிருக்காங்க, அங்கே உள்ள போய் யாரும் எதையும் பேசிடாதீங்க, இது கட்சியினுடைய ஒற்றுமை பற்றி பேசிடாதீங்க, நீங்க போனீங்களா வந்தீங்களான்னு தான் இருக்கணும், உங்களுக்கு தேவையானதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கேருந்து இப்போ பொதுக்குழு கூட்டம் நடக்குது. நடத்தினோன்னா ஒரு தமிழ் மகன் முஸ்லிம் பேசுகிறாரு, சிவி சண்முகம், கேபி முனுசாமி, இவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தங்கமணி பேசினாரு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ஆளுமை பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அவர் என்னென்னமோ பேசினார். பேசி முடிஞ்ச உடனே என்னாச்சு அப்படின்னா, எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும் இல்லையா, அந்த பொதுக்குழு உறுப்பினர்லாம் வந்திருக்காங்க, அவங்களாம் சும்மா அனுப்ப முடியுமா, அவங்களாம் சாப்பாடு போடணும். சாப்பாட்டு செலவு எவ்வளோ தெரியுமா? 1 கோடி ரூபாய்க்கு மேலே. மட்டன் பிரியாணி என்ன, சிக்கன் பிரியாணி என்ன, மட்டன் குழம்பு என்ன, சிக்கன் ரோஸ்ட் என்ன, இட்லி தோசை வடை, என்னமோ இது மாதிரி ஏதோ ஒரு ஆள் சாப்பிட்றனுடைய அளவு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா வந்துடும். ஒரு ஆளுக்கு 1000 ரூபா வந்துடும் வச்சுங்களேன். அது மாதிரி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி அந்த பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் மேடையில் பேசினார்ல, மேடையில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே இருக்கிற அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் அவங்களுக்குள்ள என்ன பேசிட்டு இருந்தாங்களாமா, நீங்க என்ன கதறினாலும் சரிதான், ஓபிஎஸ் இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற மக்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்களாமா. எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காம நம்ம பொதுக்குழு கூட்டத்தை நடத்தி முடிச்சிடணும், நம்ம பேர் கெட்டு போக கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைச்சாரு. ஆனா அங்க சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. ஆனா மனதளவுல எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுதான் உண்மை. அவங்க சிவி சண்முகம் பேசும்போதும், கேபி முனுசாமி பேசும்போதும், எடப்பாடி பழனிசாமி பேசும்போதும் அங்கே இருக்கிறவங்க பூரா பேசிட்டு இருக்காங்க. அங்கே இருந்து வந்த ஒருவர் தான் எங்களுக்கு அந்த தகவலை சொன்னார். அதைத்தான் உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்கிறோம். நீ என்ன கதறு வேணாலும் கதறு, ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இல்லாமல் வெற்றி பெற முடியாது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காக, தான் பொதுச்சாளருங்கிறது நிரூபிக்கிறதுக்காக இவர் இந்த மாதிரியான பேசி நம்மள்ட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கி அவர் தேர்தல் ஆணையத்தை கொடுக்கறதுக்காக பிளான் பண்ணுறாரு. அவர் பிளான் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓட்டு போடுறது மக்கள் தானே. அப்போ ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்தால் தானே ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நிலைமையில தான் அங்கே எல்லாருமே இதை பற்றி தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ எப்படி கூட்டம் நடந்திருக்குன்னு சொல்லி பாருங்களேன். இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒருங்கிணைப்பாளருடைய கையெழுத்து இல்லாமையே இந்த பொதுக்குழு நடத்தி முடிச்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், அதிமுகவுடைய மூல வழக்கு நிலுவையில் இருக்கு, தீர்ப்பு வரலை அப்படின்ட்டு. பொதுச் செயலாளருங்கிறதே எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கலை. அப்போ மீண்டும் எங்கள்கிட்ட ஒரு செயற்குழு உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்லாம் எங்கள்ட்ட தான் இருக்காங்கன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக கட்சியினுடைய நிதியை இங்கே செலவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஐயா ஓபிஎஸ் அவர் பொருளாளராக இருக்கும்போது அதிமுகவுடைய கட்சி நிதியா 256 கோடி ரூபாய் சேர்த்து வச்சுட்டு வந்தார். இன்னைக்கு அது நிலைமை என்ன ஆச்சு? அவருடைய தேவைக்காக, அவர் புகழ்பாடுவதற்காக பல கோடி ரூபாய் செலவு பண்ணி பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இது தேவையா? இது கட்சியினுடைய நிதி தானே. இப்படிலாம் செலவு பண்ணி தற்பெருமை பேசலாமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களே பேசி இருக்கிறாங்க. அங்கே பொதுக்குழு கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த மாவட்ட செயலாளர்கள் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு யார் யாரை கூப்பிட்டு வந்தோமோ அவங்களெல்லாம் கொண்டாந்து இறக்கியிருக்காங்க. அங்கே ஒருத்தர் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படிப்பா நடந்துச்சு பொதுக்குழு கூட்டம், நல்லா நடந்துச்சா அப்படின்னு. ஒருத்தர் என்ன சொன்னாரு, பொன்னைய மேடையில வாயை கட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு, பாவமா இருந்துச்சு அப்படின்னாரு. இன்னும் ஒருத்தர் என்ன சொன்னாரு, விந்தியா கிட்ட மைக்க கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கடுத்து ஒருத்தர் சொன்னாரு, இது கேபி முனுசாமி கட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கிறதுக்கு கடன் வாங்கியாவது நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுல கேட்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏப்பா நீ எல்லாரும் சொன்னது ஓகே, எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அதுக்கு 4வது ஒருத்தர் சொல்றாரு,
கட்சியை எப்படியாவது முடிச்சிருவேன், கவலை இல்லாம நீங்க போங்க, 2026க்குள்ள நான் அதை அழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்ன உடனே கேட்டவர் சிரிச்சுட்டு இருந்தாராமா. இப்ப தெரியுதா எடப்பாடி பழனிசாமி நடத்தின அந்த பொதுக்குழுவுல பிரச்சனைகள் தான் இல்லையுமே தவிர காரணத்தை எல்லாரும் உணர்ந்து வெளியில வந்துட்டாங்க. 2026ல கட்சி இணைந்தாதான் வெற்றி பெற முடிகிற நிலைமையில தான் அங்க இருக்கிறவங்களே பேசிட்டு இருந்திருக்கா ஒரு தகவல் வெளியில பரவ ஆரம்பிச்சிருச்சு. 100% ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில அதிமுக வரும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு போனாங்க இல்லையா, அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாமா. இது எப்படியாக இருந்தாலும் 2026ல அதிமுகவுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணைந்தே ஆகணும். நன்றி, வணக்கம்.